உங்களை குறித்து என்ன அனுப்பினாரோ அது நிறைவேறும். சொல்லுங்க. கடன் வாங்குற சந்தையில் இருக்க கூடாது, கடன் கொடுக்கிற சந்ததியா மாறணும். அப்படி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்ப விருப்பம், சித்தம் என்றால் விருப்பம். அப்ப தேவனுடைய விருப்பம் நம்மளை குறித்து எப்படியாக இருக்கிறது? வாக்கு தத்தம் செய்ததை அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். வாக்குத்தத்தம் எப்பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொறுமையா இருந்து அவசரப்படாம காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி நம்ம காத்திருந்து, வாக்கு பண்ணிட்டாரு. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் மாறுவது இல்லை, நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். கால தாமதங்கள் ஆகலாம், ஆனா நிறைவேறும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கால தாமதம் ஆகலாம் ஆனால் நிறைவேறும். அதான் ஆண்டவர், அதான் அவருடைய விருப்பம். அப்ப நம்ம வாழ்ந்திருப்பதை அவர் விரும்புகிறார், நம்ம வாழ்வதை அவர் விரும்புகிறார், நாம் நன்றாய் இருப்பதை அவர் விரும்புகிறார், நான் செழிப்பதை அவர் விரும்புகிறார், நான் உயர்வதை அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடினால் அது என் வாழ்க்கையில நடக்கும். நான் அதை விரும்பணும். அவர் விரும்புவதெல்லாம் நானும் விரும்பணும். தேவன் விரும்புகிறத நான் விரும்புகிற பொழுது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு சூழ்நிலை சரியில்லாத போல தோன்றும், ஏழையா இருப்பேன், கொஞ்ச நாள் பற்றாக்குறையில வாழலாம். ஆனா அதை நான் விரும்ப விரும்ப, கடவுள் சொல்லுவதை, கர்த்தர் சொல்லுவதை நான் விரும்ப, அவர் விருப்பத்தை என் விருப்பமாய் வைக்க வைக்க என்ன ஆகுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, கடவுள் விரும்புகிறது போல நான் நல்லா வந்துடுவேன். ஆமே, கடவுள் என்னை நல்லா வச்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா இரவும் பகல் அதை விரும்புகிறேன். நான் இரவும் பகல் அதை நோக்கி பார்க்கிறேன். உலகத்துல தீமை நடக்குது, உலகத்துல எத்தனோ கெட்ட காரியங்கள் நடக்கிறது, இந்த உலகத்துல எத்தனோ விதமான அவிசுவாசமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நான் விரும்பல, அது நடக்கும் சொல்லி நான் நம்பல. கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நடக்கும் என்று நான் விரும்புகிறேன். அதை நான் விரும்புகிறதுனால அது அப்படியே ஆகும். இன்னைக்கு கிருபையில வாழுகிறோம். நம்ம சொல்லுங்க, இன்னைக்கு கிருபையில இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? கிருபையில வாழுகிறோம், கிருபையில நிற்கிறோம். கிருபை தான் இன்னைக்கு நம்ம வழி நடத்துகிறது. ஆகையினாலதான் நம்ம நம்பணும். எதை நம்பணும்? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அது தாமதமானாலும் அதுக்கு காத்திருக்கணும். அது வெறுமையா திரும்பாது, அனுப்பினது வாய்க்கும். ஆமே, வெறுமையா திரும்பாதுங்க, வாய்க்கும். சொல்லுங்க, வெறுமையா திரும்பாது. உங்களை குறித்து என்ன அனுப்பினாரோ அது நிறைவேறும். சொல்லுங்க, அது வெறுமையா திரும்பாது. கர்த்தர் அனுப்பினதை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு எது பிரியங்க? சபிப்பதா? நோயை கொடுப்பதா? கடனை கொடுப்பதா? எல்லாமே நம்ம அறியாமையில வருகிறது, அறிவீனத்தினால வருகிறது. ஆனா கடவுள் ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணுவதில்லை, நோயையோ கடனையோ கொடுப்பது அல்ல. கடவுள் விருப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கடன் கொடுக்கணும், நான் கடன் வாங்கக்கூடாது, கடனில இருந்து வெளியே வரணும், கடன் கொடுக்கிற சந்ததியா நான் மாறணும். ஆமே, கடன் வாங்குற சந்தையில் இருக்க கூடாது, கடன் கொடுக்கிற சந்ததியா மாறணும். அப்படி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய விருப்பங்களை என்னுடைய விருப்பங்களாக ஆக்கணும். நான் விரும்பாத வரையில எனக்கு எதுவுமே நடப்பது சாத்தியங்கள் இல்லை. நான் விரும்பணும். எதை விரும்பணும்? கடவுள் என்னை இப்படி உண்டாக்கிட்டாரு. ஆமே, அதனால வாயை திறந்து நல்லதை பேசணும், வாயை திறந்து நல்லதை அறிக்கிடணும், வாயை திறந்து எப்போ இரவும் பகலும் வசனத்தை என்ன பண்ணணும்? எதெல்லாம் உயர்த்துகிறதோ, எதெல்லாம் சுகமாக்குகிறதோ, எதெல்லாம் என்னை பலப்படுத்துகிறதோ, எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதோ, எதெல்லாம் எனக்கு நல்லதாக இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து நான் வாயில இரவும் பகலும் அறிக்கிடணும். அந்த அறிக்கையிடுகிற வசனம் என்னை வாழ வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.